என் அன்பு குழந்தையே, காரணம் எதுவும் இல்லாமல் உன் அம்மா உன்னை தேடி வரவில்லை. என் தங்கமே, இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்ட முடித்த சில நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் நீ தேடிய ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது. என் தங்கமே, புதிய உறவு என்று அத்தனை எளிதாக அம்மா சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் யார் நம் வாழ்க்கையில் வருவார்கள் என்று நீ நினைக்கலாம். தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒரு உறவுதான் இன்று அவர்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அன்பு வைத்து உன்னை தேடி வரப்போகிறார்கள். என் தங்கமே, ஒருவர் மனதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை மறந்து மீண்டும் புதியதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் புதிய உறவு என்றுதானே சொல்ல முடியும். அம்மா உன்னிடத்தில் அப்படி என்ன சொல்ல போகிறேன் என்று நீ கேட்க ஆர்வமாக இருக்கின்றாய் அல்லவா? உன்னிடத்தில் இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்ற நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நான் ஒருபோதும் உன்னிடத்தில் பொய் கொடுத்தது கிடையாது. இந்த தாயானவள் உன்னிடத்தில் பொய்யாக இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு வந்தது கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று அதை பற்றி மட்டும்தான் நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தை என்னவெல்லாம் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து நான் தந்து விடுவேன். என் தங்கமே, இதனால் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் இந்த உறவு மனம் மாற மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாமே உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. ஒவ்வொரு நாளும் நீ சந்தித்த சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்து இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் சந்தோஷத்தை முழு மனதோடு அனுபவிக்க போகின்றாய். இந்த அம்மா உன்னோடு உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் உனக்கு கஷ்டங்களை நிரந்தரமாக்கி விடுவேனா என்ன? நிச்சயமாக உனக்கு இதிலிருந்து நல்லதொரு தீர்வினை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன்னை கண்டு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னவென்று ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் எனக்கு புரிந்தது, உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவை நினைத்து நீ என்னாலும் மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. உறவு என்பது எல்லோருக்குமே இங்கு அத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் உனக்கோ அது பாதி சந்தோஷத்தையும் பாதி மனவேதனையும் கொடுத்து கடைசியில் அது இது நமக்கு சரிபட்டு வராது என்று சொல்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் முத்திய பிறகு பிற விளைவுகளை சந்தித்து இப்பொழுது மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ எந்த ஒரு விஷயமானாலும் தன் கையில் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை இங்கு யாருக்கும் தெரியாது. தன்னை விட்டு பிரிந்த பிறகுதான் அதன் அருமை என்னவென்று இங்கு எல்லோருக்கும் புரியும். அதுபோலதான் உனக்கும் அவர்கள் என்னதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் எவ்வளவுதான் காயங்களை கொடுத்தாலும் அருகில் இருக்கும் பொழுது இருந்த அந்த சந்தோஷமும் சண்டையிட்டாலும் பிரச்சனையிட்டாலும் இருக்கிறார்கள். அன்று இருந்த சந்தோஷம் இப்பொழுது இல்லை என்று நினைக்கும் பொழுது மனது மிகவும் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த சூழலில் இருந்து உன்னை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால்தான் அம்மா உன்னை தேடி இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த துணைக்கும் உனக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் காரணம் என்னவென்றுதான். என் தங்கம், அருகில் இருக்கும் பொழுது அவர்களுடைய அருமை தெரியாமல் போனாலும் இப்பொழுது உனக்கு மீண்டும் அந்த வாழ்க்கையை தொடர்ந்தால் பிரச்சனை தான் வரும் என்று தெரிந்தாலும் கூட பரவாயில்லை, இந்த வாழ்க்கையை போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் மனம் பக்குவம் வந்துவிட்டது. பொதுவாகவே எத்தனை தான் ஆசைப்பட்டு செய்த வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆரம்பத்தில் எப்பொழுதுமே ஒருவருடைய எண்ணங்கள் ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக ஒருவருக்கொருவர் மனப்புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும். என் தங்கமே, முதலில் இந்த புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் பிரிவினை என்பதும் ஏற்படக்கூடாது என்பதால் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அடுத்த முறை இது மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்து விடும். இந்த முறை கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறையை சரியாக காட்ட வேண்டும். என் தங்கமே, இது போன்ற வாழ்க்கை அமையாமல் எத்தனையோ பேர் மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் கிடைத்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு மறுபடி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் தங்கமே, இனிமேலாவது இது போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். ஆனால் உன்னிடத்தில் சொல்வது என்ன என்பதை நிச்சயம் உன்னால் உணர முடியும். ஏனென்றால் ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது என் தங்கமே, ஆண்கள் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ்ந்துவிட முடியும். நிச்சயமாக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் கடைசி காலத்தில் தனியாக வாழ்வதென்பது சற்று கடினமான விஷயம். நீ நினைக்கலாம், அம்மா நீ ஒரு பெண் என்பதால் பெண்ணிற்கு எப்பொழுதும் நீ ஆதரவு கொடுக்கிறாயா என்று என் பிள்ளை என்னிடத்தில் நீ கேட்கலாம். தங்கமே, வாழ்க்கையினுடைய சில யதார்த்தங்களை புரிந்து கொண்டுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். பெண் என்றாலும் சரி, ஆண் என்றாலும் சரி,
2 பேருமே என்னுடைய குழந்தைகள். யாருக்கு கஷ்டங்கள் என்றாலும் இந்த தாயானவள் நிச்சயமாக வருவேன். உன் அம்மா இப்படி சொல்வதற்கான காரணத்தை உன்னிடத்திலே சொல்கின்றேன். இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா என்று நீ சிந்தித்து பார். ஏன் தெரியுமா, என் தங்கமே, இன்றோடு வாழ்க்கை நின்று விடுவது கிடையாது. தன்னுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் என்று வாழ்க்கையும் குடும்பமும் பெருகிக் கொண்டே இருக்கும். குழந்தை, இந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் இந்த உலகத்தில் விட்டு சென்று விடுகிறாள் என்றால், என் தங்கமே, ஒரு ஆண் முதலில் தன் மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்தி உணவு விரும்ப மாட்டான். சில நேரத்தில் தனக்கு எத்தனைதான் அருமையான குடும்பம் இருந்தாலும், எல்லோரும் தன்னை எப்படிதான் தாங்கி தாங்கி பார்த்தாலும், தனக்காக எத்தனையோ அன்பாக சமைத்து பரிமாறினாலும் அந்த மனைவி இல்லை என்ற ஏக்கம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். சுயமாக எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக அவர்களால் அனுசரித்து போய்விட முடியாது. யாரேனும் ஒரு வார்த்தை அதிகமாக பேசிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அவர்களுக்கு இருக்காது. இந்த வாழ்க்கையை எதற்கு என்ற எண்ணம் அவர்களுக்குள் அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். தங்கமே, அதே நேரத்தில் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் ஒரே நேரத்தில் அரவணைத்துக் கொண்டிருப்பாள். அத்தனை பேரும் எப்படியெல்லாம் பேசுவார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை நன்கு உணர்ந்தவள். தனக்கு தேவையான விஷயங்களை தன்னாலேயே செய்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை கொண்டவள். யாரையும் நம்பக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடியவள். இது போன்று ஒரு ஆணால் இருக்க முடியுமா என்றால் நீண்ட காலத்திற்கு அவர்களால் அதை செய்துவிட முடியாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். யாராக இருந்தாலும் சரி, கடைசி காலத்தில் ஆணுக்கு துணையாக பெண்ணும், பெண்ணுக்கு துணையாக ஆணும் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடைசியில் தான் அவர்கள் தங்களுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கூட யாரும் இல்லாமல் தனிமையில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அம்மா இப்படி சொல்கின்றேன். இங்கு நிறைய பேர் வாழ்க்கை துணையே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம், தனிமையிலே இருந்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். வயது முதிரும் பொழுதும் உடல் தளரும் பொழுதும் ஒரு துணை இருந்திருக்கலாம் என்று தோன்றும். அன்று வருத்தப்படுவதனால் எந்த லாபமும் கிடையாது. அதனால் இருக்கின்ற துணையை பத்திரமாகவும், இனிமேல் வாழ்க்கையில் துணை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதையும் முடிவு செய்து நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும். என் தங்கமே, உனக்கும் உன்னுடைய உறவிற்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இப்பொழுது இருந்தாலும் கூட, தவறுகள் அவர் பக்கமே இருந்தாலும் கூட இறங்கி போவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர்களிடம் நீ சமாதானமாக பேசி அவர்களை உன்னிடத்தில் அழைத்து வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராக இரு. என் செல்லமே, இருவரும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது ஒரு குடும்பமாக பார்க்கப்படும். இருவரும் பிரிந்திருந்தால் அது ஒரு குடும்பமாக யாராலும் பார்க்கப்படாது. அதனால் உன்னுடைய கோபதாபங்களை விட்டுவிட்டு உன்னுடைய உறவோடு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நீ மனதை மாற்றிக்கொண்டு நீயே அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் சிறப்பாக ஆரம்பித்தால் இந்த ஓம் சக்தி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைகளுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் வாக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். உனக்கு ஒரு தீர்வை கொடுக்கதான் இந்த அம்மாவான ஓம் சக்தி நான் இங்கு வந்துள்ளேன். நீ இந்த பூமியில் பிறப்பெடுப்பதற்கான காரணத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக செய்து விடுகின்றாய். உடலின் தேவையை உந்தன் தேவையாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையிலேயே உனக்கு என்ன தேவை என்பதை கண்ணை மூடி அமைதியாக என்னை தியானித்தில் உனக்குள்ளேயே கேட்டுப்பார். உன் உடல் ஒன்று கேட்கின்றது, உன் மனம் வேறு கேட்கின்றது. உனக்கான சரியான தேவை என்ன என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு தெளிவாக முடிவெடுக்கப்பார். அதன் மூலமாக உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். செல்லமே, இப்பொழுது உன் வாழ்க்கை என்ன, உன் ஆசைகள், உனது விருப்பம் என்ன, உனது கடமை என்ன, உன் லட்சியம் என்ன என எல்லாவற்றையும் நான் அறிவேன். செல்லமே, என்னிடம் ஞானம் வேண்டும் என்று தானே கேட்டாய். உனக்கு தேவையான ஞானத்தையும் முக்தியையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் உனக்கு கொடுக்கத்தானே வந்துள்ளேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு அந்த ஞானத்தையும் தெளிவையும் உண்டாக்குவதற்காக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனைகளில் ஒரு மனதோடு முடிவெடுத்து விடாமல் அது உனக்கு என்ன சொல்ல வருகிறது, இந்த பிரச்சனைகள் மூலமாக உனக்கு என்ன புரிய வருகிறது என்று யோசித்து புரிந்து கொள். இனிமேல் உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் எல்லா நன்மைகளையும் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் புண்ணிய காலம் தொடங்கிவிட்டது செல்லமே. இனி பல கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்கவும் என்னிடம் வந்து இந்த ஓம் சக்தியை தரிசிக்கவும் உனக்கு ஒரு அற்புத வாய்ப்பு கிடைக்கும். நேர்மறை எண்ணத்தோடு நீ எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் படிப்படியாக நீயும் முன்னேறி சென்று விடுவாய். இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை தான் வாழ வேண்டுமே தவிர மற்றவர் வாழ்க்கையோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் உன் எண்ணம், சொல், செயல் என எல்லாமே சரியாக இருக்கிறதா என புரிந்து கொள். மனதையும் உன் எண்ணத்தையும் உன் செயலையும் நீ சரியாக செய்து முயற்சி செய்தாலே அதன் மூலமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை பெற்று விடுவாய்.
செல்லமே, அதற்கு பிறகு நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் நான் சுலபமாக வரவேற்று விடுவேன். நீ எப்பொழுது என்னை நினைத்தாலும் அப்பொழுதே உனக்குள் இருந்து நான் வழிகாட்ட ஓடி வருவேன். உன்னுடைய கடமைகள் என்ன என்பதை அவ்வப்போது நான் உனக்கு நினைவுபடுத்துவேன். செல்லமே, இனி எல்லாவற்றையும் உன் கூடவே இருந்து நீ சிறப்பாய் செயல்படுத்தும்படி நடத்தி கொடுக்க போகிறேன். நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் அம்மா ஓம் சக்தி ஆசீர்வாதத்துடன் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். கூடிய விரைவில் நீ எனக்காக தாலாட்டு பாடும்படி உனக்கு பிள்ளையாய் உன் அன்னை ஓம் சக்தி நானே பிறக்கப் போகிறேன். நீண்ட நாள் கவலையில் இருந்து இப்பொழுது உனக்கு விடுதலை தரப்போகிறேன். உன் கண்ணீரை கண்ட நான் உனக்கு ஆறுதலை தருவதற்காக ஓடி வந்து விட்டேன். செல்லமே, கடந்த சில நாட்களாகவே உன் மனதிற்குள் இருக்கும் குமுறல் எல்லாம் மாறிப்போய் இனிமேல் நீ நிம்மதியாய் வாழப் போகின்றாய். நித்தமும் கண்ணுறங்கும் போதும் கவலையுடனும் தூங்குகின்றாய். கண் விழிக்கும் பொழுதும் கலக்கத்துடனும் எழுந்திருக்கிறாய். ஓம் சக்தியே துணை என என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு தூங்கு. எழும்போதும் ஓம் சக்தியே என்று சொல்லிக்கொண்டு எழு. பிரச்சனைகளும் எந்த தோல்வியும் உன்னை துன்பப்படுத்தாமல் எல்லாவற்றையும் உனக்காக நான் சரி செய்து விடுவேன். தோல்விகளும் சரி, கேலிகளும் சரி, உன்னை அமுக்கி வைக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் நீ தோல்வியை பார்த்தாலும் சரி, அல்லது யாராவது உன்னை கேலியை செய்தாலும் சரி, எதையும் கண்டுகொள்ளாமல் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளையும் விஷயங்களையும் பார்த்து போய்கொண்டே இரு. ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் பொழுதும் கீழே விழும் நேரும் பொழுதும் உன்னை விட வேகமாய் நீ மேலெழுந்து விட வேண்டும். எத்தனை நாள் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் இனி எப்பொழுதுமே புன்னகையாய் மாறப்போகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உன் வாழ்வில் நித்தமும் பல மாற்றங்கள் வருவதை உன்னால் உணர முடியும். செல்லமே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரி செய்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நான் புன்னகையை வரவைக்கத்தான் போகிறேன். இந்த உனது வாழ்க்கையை நான் நிச்சயம் சந்தோஷமானதாக மாற்றத்தான் போகிறேன். அம்மா ஓம் சக்தி ஒரு நாள் என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், எனக்கு பிடித்ததெல்லாம் நடக்க வேண்டும் என நம்பிக்கையோடு தானே நித்தமும் என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய். நீண்ட நாட்களாகவே உன் மனதிற்குள்ளும் இந்த எண்ணம் தானே ஓடுகிறது. என் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மாறிவிடும், நான் சந்தோஷமாய் வாழ்வேன் என எதிர்பார்ப்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விரைவில் வரப்போகிறது. அதை நான் தான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். அந்த பரிசை உன் வாழ்நாளில் நீ மகிழ்ச்சியாக கொண்டாடி வாழப்போகின்றாய். உன் சந்தோஷமான முகத்தை பார்க்க நான் விரும்புகிறேன். என் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ள உனக்கு நீ எதிர்பார்த்த சக்திகளையும் தைரியத்தையும் கொடுத்தேன். எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் செல்லமே, உன் முயற்சிகள் தான் இப்பொழுது உனக்கு மூலதனமாக இருக்க போகிறது. தோல்விகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு மனம் தளராமல் தொடர்ந்து முன்னேறி போய்கொண்டே இரு. மற்றவர்களிடம் அன்பாய் பேசுவதும் அரவணைப்பு கொடுப்பதும் பெறுவதில் மட்டுமல்ல, கொடுப்பதிலும் சந்தோஷமாக தான் இருக்கும். அன்பை கொடுக்கவோ பெறவோ நீ யோசிக்காதே. என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையை நீ கவலை கொண்டு வாழ வேண்டாம். உன் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள். ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது ஒரு விதமான சிந்தனை செய்யாமல் அதற்கு முற்றிலும் மாறாக புதிய கண்ணோட்டத்தை, உன்னை சுற்றியுள்ள ஒரு விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் பற்றி சிந்தனை செய். உன் கண்ணோட்டம் மாறினாலே தெளிவான மனநிலை உனக்கு உண்டாகும். என் செல்லமே, இப்பொழுது நீ என்ன செய்தாலும் உன் அம்மா ஓம் சக்தியை மறவாமல் சிந்தையில் வைத்து செயல்படு. இனி நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாமே சரியாக நடக்கும் போது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பொழுது மனிதனுக்கு காத்திருப்பது பொறுமை கிடையாது. எதுவுமே சரியாக நடக்காத பொழுதும் எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கும் பொழுதும் யார் ஒருவர் என் அம்மா ஓம் சக்தி இருக்கிறாள் என பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் முதலில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு நடப்பதை ஏற்றுக்கொள்வது தானே பொறுமை. நீயும் பொறுமையோடு வாழ தயாராகு. உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் சந்தோஷமாக செய்து கொடுக்கிறேன். உன்னை வீழ்த்தியவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் நீ முதலில் எழுந்து நிற்க வேண்டும் அல்லவா? கீழே விழுந்து விட்டோம் என வருத்தப்பட்டு அழுது கொண்டு இருந்தால் உன்னை தோற்கடித்தவர்களுக்கு யார்தான் பதில் சொல்வது? தைரியமாக எழுந்து நில். உனக்கு வேண்டியதை தேடி அடைந்து கொள். அதன் பிறகு உனக்கு தேவையான வெற்றி பாதை உன் கண் முன்னால் அமையும். அப்பொழுது உன்னை ஏளனமாய் நினைத்தவர்களுக்கு நீ எதிர்த்து நின்று உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம். செல்லமே, உன்னுடைய ஒவ்வொரு தாழ்வான சூழ்நிலையிலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் நீ பல முறை தவற விட்டு விட்டாய். இந்த முறை நீ எப்படியாவது ஆசைப்பட்ட விஷயத்தை உனக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்துவிட்டேன். இனிமேலாவது ஏற்றத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியை பெறுவதற்கான வேலைகளை செய். தாழ்வையும் தோல்வியையும் நினைத்து நீ வருத்தப்படவே கூடாது. நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்ட காலங்கள் எல்லாம் இப்பொழுது முடிந்துவிட்டது. உனக்கான விருப்பத்தை உன் மனம் போலவே நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது.
உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது செல்லமே. அதற்கு முழு காரணமாக இருக்கப் போகின்றேன். ஓம் சக்தி அன்னை உனக்காக இருக்கும் பொழுது உன் வாழ்வில் நடக்கும் எதை நினைத்தும் நீ வருந்தாதே. எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்காமல் நீ இருந்தால்தான் உன் அன்னை என்னால் உனக்கான விஷயங்களை மிகச் சிறப்பாக செய்து கொடுக்க முடியும். உன் மனதிற்குள் தாங்க முடியாத வலிகளையும் சோதனைகளையும் போட்டு ஏன் இப்படி சுமந்து கொண்டிருக்கிறாய்? எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விரைவிலேயே நான் காணாமல் போகச் செய்ய போகிறேன். என் செல்லமே, நீ கவலைப்படாதே. உனக்காக எல்லா விஷயத்தையும் சரியாகும். அதை நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி தருவேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் துயரங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீக்கி நிம்மதியாக இருக்க போகின்றார். உன்னோடு பேச வந்தவள் உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று விரைவிலேயே உன்னை தேடி வரப்போகிறது. தங்கமே, இன்றோடு உன் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நீ மனதளவில் நொறுங்கி போய் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். உனக்கான விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களை சரி செய்து விடுவேன். தைரியமாக இரு. நீ நேசித்த உறவும் உனக்கு உயிருக்கு உயிரான உன் துணையும் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ என்னிடம் கண் கலங்கினாய் தானே? கவலைப்படாதே. உன் அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன். உன் அன்னையானவள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தியும் திறமையும் வாய்ந்தவளாக தான் இருக்கிறேன். செல்லமே, நீ எதையுமே இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை தானே? எதையும் கொண்டு வந்து இங்கு தொலைத்து விட்டாயா என்ன? எதை தேடிக்கொண்டிருக்கின்றாய்? உனக்கானதை செய்து கொடுக்கவும் உனக்கு தேவையானதை தருவதற்கும் உன் தாய் ஓம் சக்தி நான் இருக்கும் பொழுது எதையோ தொலைத்து விட்டது போல ஏன் இப்படி தவிக்கின்றாய்? மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. மிகவும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். காலையில் எழும்போதே என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு எழுகின்ற உனக்கு எந்த துன்பமும் வராமல் உன்னை பாதுகாக்கப் போகின்றேன். உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பற்றியும் பயப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்து உன் எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் வலுவானதாகவும் நான் மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழப் போகின்றாய் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். செல்லமே, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நிகழ்காலத்தில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து விடாதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்யாமல் அவர்களுக்காகவே பயந்து கொண்டு இருக்காமல் பார்ப்பவனை விட படைத்தவன் தான் முக்கியம் என்று என்னை நினைத்து வாழப்பார். பார்ப்பவர்கள் 1000 சொல்வார்கள். அதையெல்லாம் நீ யோசித்து வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? பார்ப்பவன் என்ன நினைத்தால் என்ன? என்னை படைத்த என் அன்னைக்கு நான் உண்மையானதாக இருப்பேன் என தைரியமாக வாழப்பார். குறை சொல்லாத வாய்களும் இல்லை, குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை. அவர்கள் குற்றம் சொல்வதற்கு 1000 காரணம் இருந்தாலும் அதை கண்டும் காணாமலும் கடந்து செல். நீ கற்றுக்கொள்ள மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் இருக்கிறது, அன்பு மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள். எல்லாமே சிறிது காலம்தான். உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களுக்கு உனக்கு கிடைக்கும் விஷயங்களுக்கும் எல்லாமே இந்த ஓம் சக்தி அன்னை நான் உனக்கு கொடுப்பதுதான் என்று நீ புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க மாட்டாய் தானே? எல்லாமே பலவித காரணத்தோடு தான் உன்னிடம் வந்து சேர்கிறது. அது பொன்னானாலும் சரி பொருளானாலும் சரி எல்லாம் பல காரணங்களை சுமந்து கொண்டுதான் உன் கையில் வந்து சேர்கிறது. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் செல்லமே. நீ கேட்கும் அதை நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல, அது உனக்கு சரிவராது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இரு. எந்த இடத்தில் உன்னை எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண்முன்னாலேயே நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. எனது ஆசீர்வாதத்துடன் நீயும் உன் குடும்பமும் நலமாக வாழப் போகிறீர்கள். உன் பல நாள் துக்கத்திற்கும் துன்பத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வரப்போகிறது தெரியுமா? உன் வாழ்வில் பல நல்ல நல்ல விஷயங்களை நான் உண்டாக்கப் போகிறேன். வாழ்வில் தோல்விகள் நிரந்தரமல்ல, அதே சமயம் வெற்றியும் நிரந்தரமல்ல. உன் முயற்சி மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக நிரந்தரமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் கோபத்தில் நிதானத்தை இழந்து எதுவும் பேசிவிடாதே என் செல்லமே. உன் கோபத்தை விட நிதானம்தான் அங்கு பெரிதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது மிகவும் சிறியது தானே. மனிதர்களுடைய வாழ்க்கையில் அற்ப ஆயுள் நிறைந்ததாக தானே இருக்கிறது. 100 வருடத்திற்குள்ளாகவே இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவித்து வாழ தயாராக இரு. கோபத்தை குறைத்து கொண்டு அன்பை அதிகம் வெளிப்படுத்த கற்றுக்கொள். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். தேவையில்லாத விஷயங்களை கடந்து செல்ல கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னை குறை சொல்லும் யாரும் இங்கு உத்தமர்கள் கிடையாது தானே. அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கிறாயா?
ஏன் வருந்துகிறாய்? நீ என் மீது அதிகம் கவனம் செலுத்தினால் நான் உன் மீது அதிக அக்கறையோடு இருப்பதை புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் என் அன்பு குழந்தை, உன் மீது அக்கறையும் அன்பும் பாசமும் காட்டுவதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? உன் பிரச்சனைகள் மீதுதான் நீ அதிக கவனத்தை செலுத்திக் கொண்டு இருக்கிறாய். நீ அப்படி செலுத்திக் கொண்டிருப்பதால் அதுவே மீண்டும் மீண்டும் உன் வாழ்வில் வந்து சேர்கிறது. அதற்கு பதிலாக உன் ஓம் சக்தி அன்னை நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன், உன் வாழ்வில் எப்படிப்பட்ட வார்த்தையை உருவாக்கப் போகிறேன் என்று சிந்தனை செய்தால் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்களில் உன் வாழ்வில் உண்டாகுகின்ற வாய்ப்புகளையும் உன்னால் உணர முடியும். எல்லாமே நன்மையாகவே மாறும். என் செல்லமே, எதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மட்டும் மறக்காதே. ஏனென்றால் அதை நினைவில் வைத்துக் கொண்டால்தான் நீ மீண்டும் அப்படிப்பட்ட அவமானத்தை சந்திக்காமல் வாழ்வாய். உன் தன்மானத்தை இழக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடந்தால் போதும். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெற்று விடுவாய். என் செல்லமே, உன் மனதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்வில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு அன்னையாக நினைத்து அத்தனையும் என்னிடம் சொல்லிவிடு. நான் அதை தீர்த்து வைப்பேன். என் தங்கமே, இதுவரை உன் வாழ்வில் இருந்த துன்பமெல்லாம் இப்பொழுது இன்பமாய் மாறப்போகிறது. ஏனெனில் உன்னுடனே நான் இருக்க போகிறேன். உன்னோடு பேச வந்த நான் இனி உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடனே நேர காலத்தை செலவழிக்க திட்டமிட்டு விட்டேன். உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் உன் நிலைமையை பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே. காலமும் நேரமும் மாறப்போகிறது. உனக்கானதை நான் மாற்றி தரப்போகிறேன். எல்லாமே சரியாகும். எது வேண்டுமென என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். மனநிறைவோடு மற்றும் பெற்றுக்கொள்வாயா? உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான உயர்ந்த வாழ்க்கையை அடையப் போகிறாய். தோல்வி அடைந்த நேரத்திலும் கூட துவண்டு போகாதே செல்லமே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன். இப்பொழுது உன் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்கள் எல்லாம் உன் கைதான் ஓங்கி இருக்க போகிறது. வரும் காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்க போகிறது. உனக்கான நல்ல செய்தி உன்னை நிச்சயமாக வந்து சேரும். இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏனெனில் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேள் என் செல்லமே. என் தங்க பிள்ளையே, நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்காதா? நமக்குள் சோதனைகள் எல்லாம் எப்போது முடியும்? நல்ல நேரம் பிறக்கப் போவது எப்போது என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த ஓம் சக்தி அம்மா உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று கணித்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன அறிவுறுத்துகின்றது என்றால், என் குழந்தையே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீ இப்பொழுது பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல. நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சூழ்நிலைதான். ஆனால் அதற்காக உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் தான் அதிகமாக இருக்கின்றது. அதற்காக நீ கலங்க வேண்டாம். இதோடு மிடிந்து விடுமோ வாழ்க்கை என்ற அச்சத்தில் நீ இருக்கின்றாய். பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய குழப்பங்களும் உன்னுடைய அச்சங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் மிக விரைவிலேயே வரும். இப்பொழுது வருகின்றது என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய காலமும் நேரமும் கூடி வரும்பொழுது நிச்சயமாக உனக்கான நல்ல காலம் அங்கே பிறக்கும். இதுவே முடிவு என்று நீ எண்ணக்கூடாது. உனக்கான தொடக்கம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அங்கே அது இன்னும் கொஞ்ச தொலைவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல மாற்றங்களும் பல சிறப்புகளும் உன் வாழ்க்கையில் ஏற்படும். உனக்காக ஏதோ ஒரு வழி இருக்கின்றதென்று நீ நினைத்துக்கொள். அது உன்னை பல நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையின் உயரத்திற்கே உன்னை கொண்டு செல்லும். என் அம்மா, நான் நினைப்பதையெல்லாம் நடத்தி தாருங்கள் என்று நீ என்னிடம் பலமுறை வேண்டி இருக்கின்றாய். ஆனால் உன் தாய் நான் உனக்கு சிலவற்றை நிறைவேற்றி தந்திருப்பேன், சிலவற்றை இன்னும் நிறைவேற்றாமல் வைத்திருப்பேன். அதற்கெல்லாம் காரணம் நான் இப்போது சொல்வதுதான். என் குழந்தை நிச்சயமாக நினைத்ததை அடையும் தகுதி பெற்றவன்தான். ஆனால் அதற்காக கால நேரம்தான் உனக்கு இன்னும் வரவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் குழந்தை, நிச்சயமாக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. அந்த கால நேரம் கூடி வரும் நேரம் வந்துவிட்டது. எந்த காரியத்தை எடுத்தாலும் நிம்மதி இல்லாமல் நீ தவிக்கின்றாய். எதை செய்தாலும் அங்கே உனக்கு பிரச்சனைகள் தான் என்று நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, அது எல்லாம் உன்னை சோதிப்பதற்காக நடந்ததுதானே தவிர உனக்கு நிரந்தரமான சோதனைகள் அல்ல. உன் சோதனைகள் எல்லாம் முடிய போகின்றது. உனக்கு இந்த சோதனைகளை தந்தவர்கள் இன்று பல சோதனைகளுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது உன் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன்னோடு பயணிக்கின்ற எல்லோரும் உண்மையானவர்கள்தான். இன்னும் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற நண்பர்கள் உண்மையானவர்கள். யாருமே உனக்கு மனதளவால் கூட துரோகம் செய்ய நினைக்காதவர்கள். என் குழந்தையின் மனம் வெள்ளந்தி போன்றது. நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் ஒருபோதும் செய்ய நினைக்க மாட்டாய். உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற கைதான் என் குழந்தையின் கை. என் குழந்தை, எத்தனை நல்ல உள்ளங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாய். யாருமே இதுவரை உன்னை சாபம் விட்டதில்லை. எல்லோருமே நீ நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் வாழ்த்தி இருக்கிறார்கள்.
அவர்களுடைய வாழ்த்துக்கள், உன்னுடைய புண்ணியங்கள் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்க இயலவில்லை என்றால் நிச்சயமாக வருத்தம் கொள்வாய். உன்னுடைய மனது அவ்வளவு இலகிய மனது. என் குழந்தையின் மனதினை புரிந்து கொண்டவர்கள் உன்னை தவறாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கூட அறியாமல் நீ அவர்களுக்கு உதவி செய்து இருக்கின்றாய். என் குழந்தையே, நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாயோ அந்த பாதை நல்ல பாதைதான். நிச்சயமாக அதுதான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லவும் போகிறது. சரியான பாதை அல்ல என்று உன்னோடு இருந்து உன்னை குழப்புவதற்கும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால் யாருடைய பேச்சுக்கும் காது கொடுத்து வாங்காமல் நீ இப்போது செல்கின்ற பாதையில் சென்று வா என் தங்கமே. உனக்கான வெற்றியை நான் உனக்கு அங்கே வைத்திருக்கின்றேன். நீ அதை அடையும் வரை நீ அந்த பாதையிலேயே பின்வாங்காமல் சென்று கொண்டிரு. நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்க்கை நீ நினைத்தது போன்று மட்டும்தான் உனக்கு அமையும். உன்னுடைய நல்ல குணமும் யாருக்கும் தீங்கும் கனவில் கூட நினைக்காத உன்னுடைய எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் நிச்சயமாக செழிப்பாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாகத்தான் வைக்கும். உன்னை என்றும் தாழ்ந்து விடாது. உன்னை என்றும் உயர்த்திதான் வாழ வைக்கும். நீ முடிந்து போய் விட்டதென்று நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு தொடங்க போகின்ற காலம் வந்துவிட்டது. எல்லாம் துளிர்க்கும் நேரமும் நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் சுறுசுறுப்பாக இருக்கின்ற காலம் இது. ஆனால் இனிமேல் உன்னுடைய சோர்வுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும். இனி நீ நன்றாக உழைக்க வேண்டும், ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டும், நம் குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டும், நம்மை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது என்றெல்லாம் மனதிற்குள் ஒரு வைராக்கியத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் நீ நினைக்கின்ற வேளையில், அம்மா இதெல்லாம் நான் செய்ய நினைக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் எந்த வசதியும் இல்லாமல் எல்லா கஷ்டங்களும் எனக்கு மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது என்று நீ வருத்தத்தில் ஆழ்கின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய சிந்தனை கஷ்டங்களும் காரணம் நீ நல்ல குழந்தையாக இருப்பதுதான். நல்லவர்களை இன்று இருப்பவர்கள் நிச்சயமாக சோதித்துதான் பார்ப்பார்கள். பல சோதனைகளுக்கு உன்னை ஆளாக்க நினைக்கின்றார்கள். ஆனால் உன் தாய் நான் உனக்கு துணை இருக்கும் பொழுது இனி எல்லா சோதனைகளையும் முறியடித்து உன்னை நல்ல நிலையில் நான் கொண்டு வந்து விடுவேன். இப்போது இருக்கின்ற காலம் மாறப்போகின்றது. இனி நடக்கப் போவது உனக்கான காலம், உனக்கான விடியல்தான் இனி ஆரம்பிக்கப் போகின்றது. உன் தாயானவள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் அல்லவா? உன் விதியினை நான் திருத்தி அமைக்கின்றேன். இனி நடக்கின்றதெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதெல்லாம் உனக்கு துலங்க போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்தபடியே நினைத்த உச்சத்தை அடைந்து நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ விருப்பப்பட்டபடியே கிடைக்க பெற்று பேரு புகழும் சிறப்பாக நீ வாழப் போகின்றாய். எதை கண்டும் நீ கலங்க வேண்டாம். நீ எங்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அங்கு சென்று நீ வேலை பார்ப்பாய். உன்னுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நான் தருகின்றேன். என் குழந்தையே, இன்று முதல் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எந்த தீங்கும் உனக்கு நடக்காது. அது உனக்கு பிறப்பிலேயே எழுதப்பட்ட விதி. அதனால் இப்பொழுது நடக்கின்றது என்பதற்காக எதிர்காலத்தை கண்டு பயப்படாதே. இனிமேலாவது துணிச்சலோடும் தைரியத்தோடும் மன வலிமையோடும் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு அனைத்தையும் உடைத்துவிட்டு வெளியே வா. நான் இருக்கின்றேன் உன்னை காப்பாற்றுவதற்கும் உனக்கு கை கொடுப்பதற்கும். உன் ஓம் சக்தியானவள் உன்னை என்றென்றும் உறுதுணையாக இருந்து நல்ல வழி நடத்தி நீ எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தருவதற்கு என்று உனக்கு நான் பல வாக்குறுதிகளை நான் தந்திருக்கின்றேன். பின்னும் எப்பொழுது இந்த அம்மாவை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என் கைகளில் தந்தாயோ உன் தாயானவள் இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடத்தி தருவேன். இப்பொழுது நீ என்னை நம்பி வந்திருக்கின்றாய். உன் தாயானவள் அதுவும் உனக்கு இனிமேல் சிறப்பாகவே செய்து கொடுக்கின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை கஷ்டங்கள் இன்றி, துன்பங்கள் இன்றி, எதிரிகள் இன்றி, எதிர்மறை எண்ணங்கள் இன்றி நல்ல நிலையில் இருப்பாய் என்று உன்னுடைய நல்ல வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் என்று உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். உன் ஓம் சக்தி ஆனவள் எதிரிகளை தூக்கி எறிந்து விடுவேன் என்று நீ நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் எதிரியானவர்கள் என்று உன் கண்களுக்கு புலப்படாமலே சென்று விடுவார்கள். உன்னை கண்டு இனி அவர்கள் பயப்பட போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இத்தனை கவலைகளையும் குழப்பங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் நிறைந்திருக்கிறது. நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம். நடப்பதையெல்லாம் நல்லதற்கே என்று பொறுமையோடு நம்பிக்கையோடும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும். உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக்கூடாது. அப்பொழுதுதான் மனக்குழப்பங்களில் இருந்து எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்தும் நீ வெளியே வருவாய். உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய். வாழ்வில் நம்பிக்கை என்கின்ற எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குகிறது. முடியாததென்று எதுவும் இல்லை. எதையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணமே உன்னை நினைத்த பாதையில் துணிந்து பயணிக்க வைக்கும். எதற்கும் அஞ்சாதே, எதை கண்டும் ஓடாதே. உனக்கான எல்லாமாக மாறி நான் இருக்கின்றேன். உன்னுடைய கோபத்தை பார்த்துக்கொள், அது உன்னுடைய காரியத்தையே கெடுத்துவிடும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள்.
உனக்கு நான் துணை நிற்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். இன்று உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீ வேண்டிய எல்லாவற்றையும் நான் அருளப் போகின்றேன். எதுவாயினும் இன்று இந்த நொடி மனமுருகி என்னிடம் கேள். நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த காரியமும் நான் பலிக்கச் செய்வேன். மனதிற்குள் நின்று கேட்பதை எதுவாயினும் கட்டாயம் அது உனக்கு கிடைக்கும். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகின்றாய்? என்னை நம்பி என்னை சரணடைந்த பிள்ளைகள் யாவரும் எதற்கும் பயப்படக்கூடாது. எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன். நீ பார்த்து கொண்டே இரு. கூடிய விரைவில் நீ அனைவரும் பார்க்கும் வியக்கத்தக்க சகல சௌபாக்கியங்களுடனும் வாழத்தான் போகின்றாய். நீ நினைத்தது, வேண்டியது, கேட்டது என அனைத்தையும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். குழந்தையே, நான் உன் கடவுள் அல்ல, உன் அன்னை. நீ செய்த பாவங்களை எல்லாம் போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ மனவேதனையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளவும் எதை இழந்தாயோ அதை மீட்டு உனக்கு பெற்றுத்தரவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களையும் உனக்கு மீட்டெடுத்து தருவதற்காக தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன். நீ என்னை அன்னையாகவும் நான் உன்னை பிள்ளையாகவும் அடைய பெற்றேன். ஏன் இத்தனை மன வருத்தத்தில் உன்னையே நீ வருத்திக் கொள்கின்றாய்? உனக்காக கவலை கொள்ள நான் இருக்கின்றேன் அல்லவா? வேறு எந்த சிந்தனையிலும் நீ இருக்காதே. குழப்பமாகின்ற, கோபமாகின்ற, வருத்தமாகின்ற தருணங்களில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள். உனது கர்ம பாடங்களை விலக்கி உன்னுடைய துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். என் செல்லமே, கவலைப்படாமல் இரு. உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. மகிழ்ச்சியாக இரு. கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்த நற்செயல்கள் என்கின்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காலம் மிக அருகில் வந்துவிட்டது. பொறுமையாக இரு. மனம் தளராதே. அம்மா நான் இருக்கின்றேன். நீ தேடி தேடி சென்று எத்தனை அவமானங்கள் பட்டாயோ அதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ தேடிச் சென்ற காலமெல்லாம் விலகி அனைவரும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. கவலைக்கு என்றும் இடம் தராதே. உனக்கான விடியல் இதோ இன்றே ஆரம்பமாகின்றது. என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள். உன்னுடைய கரங்களில் இருந்து நழுவிய அனைத்தையும் உன்னுடைய கரங்களிலேயே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என்னுடைய வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது என் செல்லமே. உறுதியான நம்பிக்கையும் பொறுமையும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய அம்மா நான் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன். என்மேல் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இரு. அனைத்தையும் நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை தேடி வந்து உன்னுடைய அன்பை புரிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நினைத்தும் கவலைப்படாதே. மகிழ்ச்சியாக இரு. அனைத்தும் நடக்கும் என்று நம்பு. என்னை நம்பி வந்த ஒருவரையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளும் இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. வாழ்க்கை என்றாலே துன்பம் இன்பம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும். அந்த நேரம் மனம் தளராதே. நிச்சயம் அது அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும். ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவம் அடைவதற்காக என்று எண்ணு. சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன. உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே. நீ நினைக்கின்ற செயல்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன. உனக்கு ஒன்றும் இல்லை. வீணாக எதையோ நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உன்னை உன் அம்மா நான் விட்டு விடுவேனா என்ன? உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அம்மா நான் இருப்பேன். சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதையில் இழுத்துச் செல்லும். ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம். உன்னை விட்டு விலகி நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது. சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது. இப்பொழுது இனி நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய். என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ. எப்பொழுதும் அதை மறக்காதே. என் குழந்தையே, உனக்கு தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது. அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டிரு. நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. கலங்க தேவையில்லை. உன் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு. நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வருந்தாதே. இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும். உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும். சந்தோஷம் என்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு இடமே இல்லையா என்று நினைக்கின்றாய்.
அப்படி இல்லை குழந்தையே, சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரத்தான் போகுது. உனக்கான இந்த இன்பத்தை நான் அள்ளித் தருவேன். அப்பொழுது என் அம்மா சொன்னதை செய்துவிட்டாள் என்று பெருமைப்பட போகின்றாய். நீ நன்றி சொல்ல போகும் நேரம் வந்துவிட்டது. நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழப் போகின்றாய். அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது. நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்திகளை தரும். எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பியதற்காக நீ போராடவில்லை என்றால் அது உன்னை எப்படி வந்து சேரும் என் தங்கமே? நீ இழந்ததற்காக அழ வேண்டாம். வாழ்க்கை லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம். இந்த போராட்டமும் இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லை என் தங்கமே. அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதே, ஏனெனில் நாளை அவர்களால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும். எது உன்னிடம் இருக்கு என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. உன் மீது தவறும் இருக்கும் பட்சத்தில் அடுத்தவின் மீது கோபம் கொள்ளாதே. வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை, ஏதேனும் பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதே முக்கியம். என் தங்கமே, மனதைரியம்தான் உனக்கு கண்டிப்பாக இப்பொழுது தேவைப்படும். என் செல்லமே, சொற்களை விட நடவடிக்கை உண்மையிலேயே சிறந்தது. உனது வேலையை உனது இருதயத்திலிருந்து அமைத்துக்கொள். அப்பொழுதுதான் அதன் பலனை நீ ஒருபோதும் பெற வேண்டாம் என்று நினைப்பாய். தான் சொல்வதை சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பார்கள். பேசாமல் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வார்கள். என் தங்கமே, நீயும் அப்படிதான். மனதின் வேதனை அதிகமாக்கிவிட்டால் பலன் கூட ஒரு காலகட்டத்தில் வலுவாக மாறிவிடும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனை வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான். அது மாதிரிதான் நீயும் என் தங்கமே. அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை என் தங்கமே. தெய்வங்களே அவர்களை தேடி பின்தொடர்ந்து வரும். எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்று உன்னை நினைப்பவர்களுக்கு முன்னால் இப்படித்தான் வாழப்போகின்றேன் என்று அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டு. நீ சுமைக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை சுமக்கும் என் தங்கமே. எதுவாயினும் மிகுந்த கவனத்துடனும் தேவைக்கேற்ப தேர்வு செய்து இது செய் என் தங்கமே. ஏனெனில் இன்று தேவை என்பது நாளைக்கு உனக்கு தேவையற்றதாக கூட மாறிவிடும். நீ விரும்பாத துன்பம் உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராத என் தங்கமே. என் தங்கமே, மனசாட்சி படி வாழ்ந்தால் போதும். உனது கடமைகளை செய்து உனது விதியை வடிவமைக்கும். அதுவே வாழ்க்கையின் ரகசியம். உனது சொந்த கைகளை உன்னை சொந்த விதியை வைத்திருக்கின்றது. ஒரு நகலை விட அசல் எப்பொழுதுமே சிறந்தது. நீ ஏன் இப்பொழுது தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் என் தங்கமே? உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ மனக்கவலை அடையலாமா என் செல்லமே? உன்னை எப்பொழுதுமே இந்த ஓம் சக்தி தாய் நான் பார்த்து கொள்வேன் அல்லவா? உன் மனக்கவலை எதுவாயினும் நான் தீர்த்து வைப்பேன். என்னை நம்பி என்னிடம் வந்த பிள்ளைகள் யாரையும் நான் கைவிட்டதில்லை தங்கமே. நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் போராடும் மனப்பக்குவத்துடனும் வாழ கற்றுக்கொள். உன்னை கஷ்டங்களில் இருந்தும் மனக்கவலைகளில் இருந்தும் மீட்டெடுத்து நான் உன்னை சிறப்பாகவும் சகல சௌபாக்கியங்களுடனும் வாழ வைப்பேன். என் தங்கமே, உன் தாயானவள் என்னை கண்டவுடன் நீ என் வாக்கினை கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக அம்மா கொண்டு வந்த நல்ல செய்தினை நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, நீ கேட்கும் வரை நான் இங்கேயே நின்று காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, வாழ்க்கையில் நல்ல செய்தி என்பது அவ்வப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றது. அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதனால் உன் தாயானவள் கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை நீ அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா என் பிள்ளையே? அதனால்தான் உன் அம்மா இன்று உனக்கு நல்ல செய்தி கிடைத்தவுடனே ஓடோடி வந்துவிட்டேன். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வரும்பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை உதாசீனம் செய்துவிடக்கூடாது. இந்த தாயானவள் என்னை நீ நிராகரித்து விடக்கூடாது. ஏனென்றால் நீ நிராகரிக்கின்ற நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வு ஒன்று நடந்திருக்கலாம். அதனால் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இந்த ஓம் சக்தி தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு, என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளில் இருந்து மீண்டு வந்து விட்டாய். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனையும் உன் வாழ்க்கையில் முடிவடையும் போகின்றது. என் குழந்தை, நீ நினைக்கலாம், அம்மா நாளை உன் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றேன்.
ஆனால் நாளை எதிர்பார்த்து நாம் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தாலும் அது நமக்கு கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு வகையில் அது தடங்களை ஏற்படுத்தி விடுகின்றது. அடுத்த நாளை நோக்கி பயணம் வெற்றி என்றால் அதில் உன் ஏமாற்றம்தான். என் பிள்ளையை, உனக்கு ஒரு விஷயத்தில் தடங்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு கிடைப்பதன் மூலமாக ஏதோ ஒரு தீமை உனக்கு நடக்கப் போகின்றது என்பது உனக்கு அன்று தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற தடங்களும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது உனக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் இது உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கும். அன்று நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தள்ளிவிட முடியாது. அதனால்தான் இன்று அந்த விஷயம் உனக்கு தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் என்று இந்த விஷயம் உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்றால் அனைத்து தடைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த விஷயம் உன் கைகளில் மிகவும் நல்லதாக வந்து கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அதன் பிறகு அதில் எந்த குறையும் சொல்லிவிட முடியாதபடி அந்த விஷயம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? பல நாட்களாக இந்த ஓம் சக்தி தாயானவளே கையெடுத்து வணங்கி நின்றாய் அல்லவா? என் ஓம் சக்தி தாயே கதி என்று இருந்தாய் அல்லவா? நீ வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமாவது உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? இத்தனை உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த நல்ல செய்தி அல்லவா? இந்த நல்ல செய்தியை உனக்கு கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த ஓம் சக்தி தாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான அத்தனை நல்ல விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை எதனால் இத்தனை காலமும் ஏங்கி தவித்தாயோ அவை எல்லாம் உன்னை நிச்சயமாக மகிழ வைக்கப் போகின்றது. மனமுடைந்து என் பிள்ளை என் முன்னால் நின்றுவிட்டால் அதை ஒருபொழுதும் இந்த தாயானவள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போதும் அதே நிலைதான். என் பிள்ளை மனமுடைந்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை காண முடியாமல் இந்த தாயானவள் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த தவிப்பிற்கெல்லாம் சேர்த்து வைத்து அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் மனமுடைந்து நின்று விடாதே. சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்பதற்காக எல்லா விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்காதே. ஒரு சோதனையின் பின்னால் உனக்கான சாதனை இருக்கும் என்றால் நீ பொறுமையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் அவசரப்படாதே. உன்னுடைய பொறுமைதான் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உனக்கு கிடைக்கின்ற நல்லதை கூட நீ நிறுத்திவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு இன்று மிகவும் அற்புதமான செயல்கள் எல்லாம் தரப்போகின்றது. உன்னுடைய மனது எந்த அளவிற்கு தெளிவாக சிந்திக்கின்றதோ அந்த அளவிற்கு எல்லாமே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. இந்த ஓம் சக்தி தாய் என்னுடைய குழந்தையாக நீ என்றோ மாறிவிட்டாய். அம்மாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து என் பிள்ளை என்றோ நீ நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய். நான் சொல்வது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்க்கின்றாய். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீ கோட்டை விட்டு விடாமல் எல்லா விஷயங்களிலும் நல்லபடியாகத்தான் நீ எதிர்கொள்கின்றாய். இன்று போல உன் வாழ்க்கையில் என்றுமே நல்லது நடக்கும் என்பதை நீ நம்புகின்றாய். ஒருவேளை இன்று நமக்கு நல்லது நடக்காவிட்டாலும் நாளை நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய். உன்னுடைய இந்த அழகான புரிதல், உன்னுடைய இந்த ஆழமான புரிதல் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்க போகின்றது. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்றுமே இருக்கும். நீ முதலில் உனக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் என்பதை நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நாம் இதில் இருந்து வருத்தப்பட மாட்டோம் என்பதை உறுதியாக நம்பு. இந்த தாயை முதலில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள். இந்த ஓம் சக்தி என்பவள் நம் வாழ்க்கைக்குள் புகுந்து நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள். என் பிள்ளைகள் நிறைய பேர், அம்மா எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, என் மனக்கவலை, என் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீர்ந்துவிடும் என்று, எனக்கு நீ நல்லது எப்பொழுது செய்வாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்பொழுதுதானே அது கிடைக்க பெறுவாய். அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுப்பேன். நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்து விடு. அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதை நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்து விடு. அம்மாவுடைய அன்பு அத்தனை பெரியது. என்னை வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கின்றேன்.
நீ தெரியாமல் செய்த தவறாகவே இருந்தாலும் தெரிந்து செய்த தவறாகவே இருந்தாலும் அதற்கு உனக்கு மன்னிப்பினை கொடுத்து உனக்கான நல்ல வாய்ப்பினை நான் உருவாக்கி கொடுப்பேன். தவறு செய்து விட்டாய் என்பதற்காக ஒரு நாளும் உன்னை நான் ஒதுக்கி விடுவது கிடையாது. நிச்சயமாக என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நீ திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கி விடுவாய். உன்னோடு சேர்ந்து இந்த தாயானவள் நானும் வந்து கொண்டே இருப்பேன். எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை நான் தனியாக தவிக்க விட மாட்டேன். அம்மா உன்னோடு இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என்னை நம்பி என் குழந்தை உன் வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்து. என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த ஓம் சக்தி தாயானவளின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.